குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் அன்ஈக்குவல் ஆர் ஈக்குவல் செட்ஸ்? எது சமகணம், எது சமான கணம், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எது சமன்பாடு இல்லாத, அதாவது அசமகணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் செட்ஸ்னா என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈக்குவலன்ட் செட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமான கணம் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ், அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரே மாதிரியே இருந்ததுன்னா அதை ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அன்ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? சுத்தமாக ரெண்டுமே செட் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா, வேற வேற மாதிரி இருக்குது, நம்பர்ஸும் சேம் இல்லை அப்படின்னா அது அன்ஈக்குவல், சமன் இல்லாத கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஈக்குவல் செட்ஸ்னா என்னன்னா சமகணம், அதாவது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுலயும் நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது, எண்ணிக்கையும் ஒரே மாதிரியே இருக்குது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் ஒரே மாதிரியே இருந்ததுன்னா அதை நம்ம ஈக்குவல் செட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the set of vowels in the English alphabets, அதாவது இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல இருக்கக்கூடிய வவல்ஸோடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அதை எப்படி எடுத்து எழுதலாம்? A is equal to வவல்ஸ்லாம் என்னென்னது? A, E, I, O, U. எப்போவுமே செட்டில் எலமெண்ட்ஸ் எழுதும் போது கமாவை கண்டிப்பாக பிளேஸ் பண்ணி தான் ஆகணும், செட் பிராக்கெட்டை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இது ரெண்டுமே முக்கியமான அடையாளம் ஒரு செட் பிராக்கெட்டில் நம்ம எடுத்து எழுதுறதுக்கு. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீன்றது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் வவல். இந்த வவ்வல் அப்படின்ற வார்த்தையை பிரித்து எடுத்து எழுதணும். அப்போ பிரிக்கிறோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VOWEL எல்லாத்தையுமே கமா போட்டு எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? என் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஆதி என், கார்டினாலிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என் ஆஃப் ஏ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. அதே மாதிரி என் ஆஃப் பி எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ மொத்தமாக இதுலேயும் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணாலும் சரி, அல்லது வார்த்தையாக எடுத்து எழுதினாலும் சரி, அதாவது செட் ஏலையும் பிலையும் ஒரே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு லைனாக எடுத்து எழுதினாலும், அல்லது இந்த மாதிரி என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதினாலும் சரி. இப்போ இதில் ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரியே நம்பர் வர்றதுனால இதை நம்ம ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா சமான கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சி அப்படின்றதுல 2 3 4 5 அவனே நம்பரை டைரெக்டாக கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் சச் தட் கண கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, அதாவது டபிள்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 1 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம போடக்கூடிய எண் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5க்குள்ளே தான் இருக்கணும். இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா 1 வரும், ஈக்குவல் டு கொடுக்காததுனால 1க்கு அடுத்த நம்பரான 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வருமானு பார்த்தீங்கன்னா வராது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஈக்குவல் டு கிடையாது. அப்போ சியை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1க்கு அடுத்தது என்ன வரும்னா 2, அடுத்தது 3, அடுத்தது 4, 5 வருமானா வராது. காரணம் என்னென்னா இங்கே ஈக்குவல் டு கிடையாது. அப்போது இங்கே என் ஆஃப் சி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே என் ஆஃப் டி, என்னன்னாலே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்றத குறிக்கிறது, உறுப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. உறுப்புன்னா என்னது? இந்த கமா போட்டு எழுதுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு உறுப்பு, எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 3. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் சி இஸ் நாட் ஈக்குவல் டு என் ஆஃப் டி அப்படின்னும் போது இது அன்ஈக்குவல் செட்ஸ், சமம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி வரதுனால இந்த மாதிரி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட், இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே அதை சச் தட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். எக்ஸ் இஸ் அ லெட்டர் இந்த வேர்ட் லைஃப், அதாவது இந்த லைஃப்னு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, இதை தனித்தனியாக கமா போட்டு எடுத்து எழுதுனா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது இங்கே அதை அப்படியே கமா போட்டு அந்த லெட்டர் எடுத்து எழுதியிருக்கிறோம். இந்த ஒய்ன்ற செட்டை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இங்கே பாருங்க என் ஆஃப் எக்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4. அதே மாதிரி என் ஆஃப் ஒய் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4. ஸோ அதனால் நம்ம இதை என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் செட்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே எல் இருக்கா, இங்கேயும் இருக்குது, ஐ இங்கேயும் இருக்குது, எஃப்பும் இருக்குது, ஈயும் இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் ஒரே மாதிரியே இல்லை, அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும்
அதாவது எண்ணிக்கையில் மட்டும் ஒரே மாதிரி இல்லாமல் அந்த நம்பர்ஸோ ஆல்ஃபபெட்ஸோ ஒரே மாதிரியே இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது சமகணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்போ எண்ணிக்கை நம்பர்ஸும் ஒரே மாதிரியே இருக்குதோ, கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸும் ஒரே மாதிரியே இருக்குதோ, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் செட்ஸ் அல்லது சமகணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா g is equal to x such that x is a prime number. prime numberனா என்னன்னு பார்த்தீங்கன்னா which is not divisible by 2, அதாவது பகா எண்ணானது 2ஆல் வகுப்படாததுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி மேக்ஸ் சம்மந்தப்பட்ட பேசிக்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே ஃபார்முலாவும் கொடுத்துருப்பேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸும் கொடுத்துருக்குறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ ஃப்ரீ டைமில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸோடைய பேசிக்ஸ் நல்லா தெரியும் போது ஹையர் கிளாஸஸ்க்கு அது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வரக்கூடாது, 23 வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 4 வராது, 5 வரும், 6 வராது. ஏன் வராதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 6ன்றது 1 டேபிளில் போகும், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் போகும், 3 டேபிளில் போகும். எந்த நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் மேலே வருதோ அது கண்டிப்பாக என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் கிடையாது, பகா எண் கிடையாது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர்ஸ் இதுக்குள்ளே இருக்குதுன்றதை எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ 5, 7, 11, 13, 17, 19. ஸோ அப்போது n ஆஃப் g எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா x is a divisor of 18 அப்படின்றாங்க. அதாவது 18 எந்தெந்த டேபிளில் போகும் அப்படின்றத தான் இதில் கேட்குறாங்க. ஸோ அப்போ 18ன்றது எந்தெந்த டேபிளில் போகும்? 1 டேபிளில் போகும், 2 டேபிளில் போகும், 3 டேபிளில் போகும். ஸோ 6, 9 and 18 எந்தெந்த டேபிளில் போகுன்றதை எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ அப்போது n ஆஃப் hன்றது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அப்போது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இப்போ இங்கே இருக்கிற அதே நம்பர் இங்கே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வேறு வேறு நம்பரும் இருக்குது, அதில் இருக்கிற நம்பர்ஸும் இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வேறு நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ n ஆஃப் g is equal to n ஆஃப் h, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் சேமாக இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் செட், சமான கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவ்வளவுதான் அந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.